friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம டே 28ல இருக்கோம் फ्रेंड्स. நம்மளோட 50 டே சேலஞ்சில் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறது குலுக்கி சர்பத் அப்படிங்கிற ஒரு கேரளா ஸ்பெஷல் சர்பத் தான். இது என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு லாஸ்ட் வீக் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் இல்லாட்டி ஷேக்கர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை நம்ம நல்லா குலுக்குவோம். ஸோ அதை எடுத்துகிட்டு அதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு ட்ரேயில் இருக்கிற ஐஸ் க்யூப்ஸ் அப்படியே போட்டிருக்கேன். இதில் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது வந்து இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெமனை நல்லா வாஷ் பண்ணி அந்த லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு திருப்பி அந்த லெமனோட இது இருக்கு இல்லையா, அந்த தோலையும் அதிலே போட்டுருங்க. அதுக்குள்ளேயே போட்டுருணும், நம்ம சர்பத்துக்குள்ளேயே போட்டுருணும். ஸோ நம்ம சேனலில் ஏற்கனவே நான் பால் சர்பத், நார்மல் சர்பத்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஐ பட்டனில் வைக்கிறேன். அதோட லிங்க்கை வந்து நான் ஐ பட்டன் இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ 2 பேருக்கு போடுறதுக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு ஹோல் லெமன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அவ்வளவுதான். ஜஸ்ட் எல்லாமே கலக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துக்கோங்க. இதில் நான் நன்னாரி சர்பத் ஆட் பண்ணுறேன். இந்த நன்னாரி சர்பத் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் சுகரை வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் காய்ச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பேசிக்காக ஒரு நன்னாரி சர்பத் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜீனி பாகு கூட ஊற்றிக்கலாம். எந்த பக்குவமும் கிடையாது. ஜஸ்ட் அது வந்து வாஷ் பண்ணுற இதில் இருக்கணும். அதாவது ஃபுல்லாக கரைஞ்சிருக்கணும், அந்தளவு தான். இதில் 3/4 கப்புக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் குளுக்கிற அளவுக்கு இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த பாட்டில், பெரிய பிளாஸ்டிக் பாட்டில் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேக்கர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் நான் இப்போ வந்து சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே சப்ஜா சீட்ஸ் பற்றி செப்பரேட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கும் நான் வந்து மேலே ஐயில் அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த அளவு டேஸ்ட் பிடிக்குமோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். இதை எடுத்து இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக லிட் இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை குலுக்குங்க. இதை குலுக்குனீங்கன்னா நம்மளோட குலுக்கி சர்பத் ரெடி. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணது. இது என் ஃப்ரெண்டு வந்து லாஸ்ட் வீக் எனக்கு ட்ரை பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால சர்பத் பாட்டில் வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு அதை வந்து ஊற்றிருப்பேன். ஸோ இதை நல்லா குலுக்கிட்டு நீங்கள் கிளாஸில் சர்வ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இனிப்பு, புளிப்பு, அந்த காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி. அதுவும் அந்த கடைசி சிப்புக்கு நம்ம போகிறப்போலாம் அந்த பச்சை மிளகாவோட காரம் கொஞ்சம் காரமாகவே இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் அப்போல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹேவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.